ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே செக்ரிகேட் பண்ணி சிலபஸ்ல இருக்க டாபிக் செக்ரிகேட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வருஷம் நம்ம வந்து பாலிட்டி பார்த்துட்டு இருக்கோம். பாலிட்டியில இன்னைக்கு நம்ம ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. அதுல கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் பார்க்க போறோம். ஸோ நியர்லி ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அது மட்டும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ பார்த்துடலாம். ஈஸியான கொஸ்டின்ஸ் தான், என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து நமக்கு வந்து 2020 இருந்து 2020 சிலபஸ் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அங்க இருந்து 2022 பிற்பகுதி அது வரை உள்ளது. ஸோ அதான் நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒற்றை ஆட்சி அரசாங்கத்தின் பல்வேறு ஒற்றை ஆட்சி அப்படின்றது நமக்கு வந்து என்ன சொல்றாங்க, யூனிட்டரி கவர்மெண்ட் சொல்றாங்க. பல்வேறு முக்கிய கூறுகளை தன்னகத்தே கொண்ட ஒரு குவாசி கூட்டாட்சி முறை கொண்ட நாடாக இந்தியாவை நம் அரசியலமைப்பு உருவாக்கி உள்ளது அப்படின்னு சொன்னது யாரு? ஸோ ஒன்னும் இல்லை, உங்களுக்கு கீ பாயிண்ட்னா குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே எம் முன்ஷி. ரொம்ப 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 ஃபேமஸான கொஸ்டின். ஸோ குவாசி இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம கூட்டாட்சி முறையை பற்றி. ஓகேவா? ஸோ அதை எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த கமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து முக்கியமானது. ஓகேவா? ஸோ நம்ம கூட்டாட்சியை பற்றி சொன்னதில்ல. குவாசின்னா அப்படின்னா பகுதி அளவு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா, பாதி அப்படின்ற மாதிரி. அது ஃபுல்லா கூட்டாட்சி சொல்ல முடியாது, ஃபுல்லா யூனிட்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுல நமக்கு இருக்குது. ஸோ அதான் வந்து கே முன்சி வந்து மென்ஷன் பண்ணிருப்பாரு. ஓகேவா? ஸோ நான் கூட்டாட்சியோட தத்துவங்கள் என்னன்னு சொல்லிட்டு நான் கொஸ்டின் பார்த்துட்டு நான் லாஸ்ட்ல வந்து சொல்றேன். ஓகே, ஒரு கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி சொன்னவர் யாரு? கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கிரான்வில் ஆஸ்டின். ஓகேவா? கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃபெடரலிசத்தை வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல சில விஷயங்கள் பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா மோரிஸ் ஜோன்ஸ் அப்படின்றவர் இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்களா? 1 செகண்ட். இல்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மோரிஸ் ஜோன்ஸ் அப்படின்றவர் பார்கெனிங் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? யாரு? மோரிஸ் ஜோன்ஸ். இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இதை வந்து பாத்தீங்கன்னா பார்கெனிங், பேரம் பேசும் கூட்டாட்சி, பார்கெனிங் ஃபெடரலிசம். ஓகேவா? பார்கெனிங் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐவர் ஜென்னிங்ஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர் வந்து ஸ்ட்ராங் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிருப்பாரு. ஓகேவா? சோ இந்த இதை மட்டும் நீங்க ஜஸ்ட் நான் வச்சுக்கோ. ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கே எம் முன்ஷி வந்து இதை சொல்லிருக்க மாட்டாருங்க. கேசி வியர் தான் வந்து இதை சொல்லியிருப்பாரு. ஓகேவா? குவாசி ஃபெடரலிசம் அப்படின்றத இதுல ஒரு சின்ன தவறு இருக்குது, இது வராது. கேசி வியர் தான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து என்ன சொல்லிருப்பாருன்னா குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? கேசி டிசி வியர் கொடுத்துருக்காங்க. கேசி வியர் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? தவறானது, நான் வச்சுக்கோங்க. கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் வந்து பாத்தீங்கன்னா கிரான்வில் ஆஸ்டின் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆமா, இது மட்டும் நீங்க வந்து நான் வச்சுக்கோங்க. அடுத்தது வளர்ச்சி திட்டங்களுக்கு, இது ஒரு கான்செப்சுவல் கொஸ்டின். வளர்ச்சி திட்டங்களுக்காக கூட்டாட்சியினை மறுவரையறை செய்வதில் மாநிலங்களுக்கு இடையேயான நிதி ஆயோக் மேற்கொள்ளும் வழிமுறையானது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அதான் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் அண்ட் கோஆபரேட்டிவ், அதாவது வந்து போட்டி மற்றும் கூட்டுறவு கூட்டாட்சி முறை தான் வளர்ச்சி திட்டங்களுக்காக. இந்த வளர்ச்சி திட்டங்களுக்காக நம்மளுடைய ஃபெடரலிசத்தை வந்து மறு ஆய்வு செய்வதற்காக நிதி ஆயோக் வந்து மேற்கொள்ற வழி. ஓகேவா? சோ குவாசி ஃபெடரலோ யூனிட்டரி குவாசி ஃபெடரலோ கோஆபரேட்டிவ் கிடையாது, காம்படிட்டிவ் அண்ட் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? கொஞ்சம் கான்செப்ட்ஸ்லா திங்க் பண்ணி போடுறது. சோ லாஸ்ட்ல உங்களுக்கு சொல்றேன், அப்ப இதெல்லாம் புரியும். இதுவும் பாருங்க ஒரு பேசிக் கான்செப்சுவல் கொஸ்டின் தான். Federalism is merely an institutional arrangement for sharing power across multiple level of government based on the principle of shared rule and self rule. அதாவது கூட்டாட்சி என்பது பகிரப்பட்ட ஆட்சி மற்றும் சுய ஆட்சி என்னும் கொள்கையின் அடிப்படையில் அரசாங்க நிறுவனங்களின் பல நிலைகளின் அதிகார பரவலை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் இஸ் த ரைட் ஆன்சர். அப்படின்னா அதாவது பகிரப்பட்ட ஆட்சி மற்றும் சுய ஆட்சி கொள்கையின் அடிப்படையில். இப்போ வந்து நம்ம கூட்டாட்சினா நமக்கு ஸ்டேட்டுக்கு தனியான பவரும் இருக்கும், சென்டருக்கான சில விஷயங்கள் இருக்கும். ஓகேவா? சோ இப்ப கரெக்ட். கூட்டாட்சிகள் அரசியல், சமூக மற்றும் பொருளாதார சூழலுக்கு ஏற்ப தம்மை தொடர்ச்சியாக சரி செய்து தகவமைத்துக் கொள்கின்றன அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், ஆமா, அதுவும் கரெக்ட் தான். ஓகேவா? ரெண்டுமே கரெக்ட் தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சோ தகவமைத்து கொள்றதுனாலதான் இந்த அதிகார பரவலை வந்து கொண்டுள்ளது. இது கரெக்ட்னு பாத்தீங்கன்னா அதுவும் கரெக்ட் தான். ஓகேவா? சோ ஏ மற்றும் ஆர் சரி. அதே மாதிரி வந்து ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம். இந்திய கூட்டாட்சி வந்து முழுமையான கூட்டாட்சி அமைப்பே இல்லை அப்படின்னு சொன்னவர் பாத்தீங்கன்னா கேபி முகர்ஜி. இவங்களாம் இதை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ இவங்க கூட்டாட்சி பத்தி பாசிட்டிவா சொல்லிருப்பாங்க. முழுமையான கூட்டாட்சி அமைப்பே இல்லைன்னு சொன்னது நமக்கு வந்து கேபி முகர்ஜி. கோகலையை தூக்கிடலாம், அம்பேத்கர், ஜவஹர்லால் நேருமான்னு கேட்டா இல்ல. சோ இந்த மாதிரி கம்மியான கொஸ்டின் தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. சோ கூட்டாட்சி சொல்றீங்க சார், என்ன சார் அது லைட்டா நீங்க சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டா வந்து பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா யூனிட்டரி கவர்மெண்ட் வந்து
யூனிட்டரி கவர்மெண்ட், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபெடரல் கவர்மெண்ட். ஓகேவா? சோ ஃபெடரல் கவர்மெண்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிட்டரினா இப்போ வந்து யூகே, பிரான்ஸ், சைனா எல்லாமே யூனிட்டரி கவர்மெண்ட். சோ யூஎஸ், கனடா, இந்தியா, இந்தியா கூட இந்தியா வந்து எக்ஸாக்டா ஃபெடரல் சொல்ல முடியாது. ஃபெடரலுக்கு பெஸ்ட் வந்து யூஎஸ்ஏ, பிரேசில் சொல்லலாம். ஓகேவா? இவங்கலாம் வந்து ஃபெடரல் கவர்மெண்ட். யூனிட்டரி ஃபீச்சரோட ஸ்ட்ராங் சென்டரா இருக்கும். ஓகேவா? சோ நமக்கு வந்து இருக்கா? ஸ்ட்ராங் சென்டர் இருக்கு. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிட்டரின்னு சொல்ல முடியாது, ஃபெடரல்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே நமக்கு இருக்கு. நம்ம ரெண்டுல இருந்து நல்ல விஷயம் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நோ ரைட் டு எக்ஸ்டென்ஷன் ஃப்ரம் ஸ்டேட். இப்போ ஸ்டேட் வந்து தனியா பிரிஞ்சு போக முடியுமா? முடியாது. அப்படின்னா அப்போ வந்து அது யூனிட்டரி ஃபங்க்ஷன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன் இருக்குது, அதுவும் யூனிட்டரி ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நோ ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட் ரெப்ரசன்டேஷன், அதுவும் வந்து யூனிட்டரி ஃபங்க்ஷன் தான். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, மீன்ஸ் சென்ட்ரோட கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃபெடரல் கவர்மெண்ட் இருந்தாலும் சில யூனிட்டரி ஃபங்க்ஷன்ஸும் நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அதையும் வந்து நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுதான் வந்து இங்க வந்து சொல்லிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்தியாவில் ஃபெடரல் ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது, ஃபெடரல் கான்செப்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ என்னெல்லாம் இருக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2க்கு மேற்பட்ட டயர் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு. அப்படிதானே? ஸோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அது ஒரு முக்கியமானது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பை கேமரல் லெஜிஸ்லேட்டர் இருக்குது. அப்படிதானே? பை கேமரல்லாம் வந்தீங்கன்னா நமக்கு வந்து சென்ட்ரல்ல இருக்கும், நமக்கு வந்து ஸ்டேட்லயே இருக்கும். அப்படிதானே? சோ அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டியூவல் கவர்மெண்ட். ஓகே. அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி தனியா இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து ஃபெடரல் கான்செப்ட் வந்து சொல்லுது. சோ இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான கொடுத்திருப்பாங்க. இது எல்லாமே முழுக்க முழுக்க நமக்கு வந்து கான்செப்சுவல் ஓரியண்டா உள்ள ஃபேக்டர் தான். நம்ம வந்து பார்த்தாலே அது கொஞ்சம் ரீட் பண்ணால் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அந்த வகையில் இருக்கக்கூடியதான். இப்போ வந்து பைனரி கவர்மெண்ட், டூவல் கவர்மெண்ட் இருக்குது. பவர்ஸ் வந்து யூனியன் லிஸ்ட்டுக்கு பவர்ஸ் இருக்கு. சாரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து யூனியன் லிஸ்ட் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டேட் லிஸ்ட் இருக்கு, கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கு, ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய என்னது அகைன் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ். ஓகேவா? சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டரி ஃபீச்சர். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட பவர் தான் அதிகமா இருக்கும், அதுவும் ஒரு யூனிட்டரி ஃபீச்சர் தான். ஓகேவா? இந்த மாதிரியான யூனிட்டரி நமக்கு வந்து பிளெண்டட் தான். அதனாலதான் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் எல்லாம் சொல்றாங்க. இது வந்து ஒரு பார்கெனிங், இது கோஆபரேட்டிவ், இது குவாசி ஃபெடரல் அப்படின்ற கான்செப்ட் எல்லாமே இவங்க வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த கொஸ்டின். இதுல என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மீதியான கொஸ்டின் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம்.